Hi friends, Advanced Tech. இன்றைக்கி நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஐஃபோன் XR பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக வந்திருக்கு. பேட்டரி வந்து சர்வீஸில் இருக்குது பாருங்கள், 79 ஹெல்த்து. பேட்டரி வந்து சர்வீஸு. நம்ம புது பேட்டரி வித் வாரண்டியோடு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். பட் இது பேட்டரி மட்டும் மாற்றினா இதில் இம்பார்ட்டன்ட் எஸ்எம்எஸ் காமிக்கும். இதில் சில ப்ரோக்ராம் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து ஒரு ப்ரொபோஷ்னலாக எப்படி பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது ஐஃபோனுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஓல்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நியூ பேட்டரியை மட்டும் போடுறப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதில் என்ன எரர் காமிக்குது, அந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, புது பேட்டரி போட்டு செக் பண்ணுவோம். எப்போ நம்ம கையில் வந்தாலும் செக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் 2G 4G போர்டு பார்க்கணும். பேஸ் பண்ணா அப்படி இல்லன்னு சொன்னீங்க. அபௌட் ஃபுல்லா தான். ஆமா, என்ன பண்ணனும்? எப்போ நெட்வொர்க் வந்து 3G சிம் போர்டு பார்க்கணும், 4G சிம் வருது போர்டு பார்க்கணும். அப்பதான் கண்டுபிடிக்கணும் 2G நம்ம என்ன சொல்றோம். நம்மள்ட்ட கஸ்டமர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது தெரிஞ்சுக்கலாம். அவ கஸ்டமர் நெட்வொர்க் வால செக் பண்ணா அது 4G அப்ளை பண்ணனும். ஒரு VI போட்டா தெரிஞ்சிடும். செட் டு சார்ஜ் இருக்கும். ஆமா, அவரோட போட்டா 4G வருது. அப்புறம் Jio போட்டா தெரிஞ்சிடும். சிம்பிள். ஆனா செக் பண்ணி தான் அடுத்த கண்டிஷன் போடணும். அப்ப என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் 4G ஓகே, 2G நெட்வொர்க் இஷ்யூ. अब फर्स्ट कंडीशन என்ன போடுறது? ஆண்டனா கேபிள், நெட்வொர்க் கேபிள் மாத்தி பார்க்கணும், சப்போர்ட் பண்ணி பார்க்கணும். இல்ல இது அது எழுதினீங்க 2G ஓகே 4G நாட். இது வந்து 4G ஓகே 2G நாட். அது கீழ அப்புறம் 2G பேண்ட் டைப் செக் பண்ணனும், DRX, TRX. இது காமிச்ச நாட் இருக்கா? ஓகே. கஸ்டமர் ஜியோ இருந்தா போட்டுருக்காங்க. 2G ஒர்க் ரெடி பண்ண தேவையில்லை, ரெடி பண்ணுமா? 2G வந்து போட்டுருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமர் வர மாட்டாங்க. ஓகே, நம்ம புது பேட்டரி போட்டு செக் பண்ணுவோம். 2G ஒர்க் ஆகாதனால கொண்டு வருவாங்க. நம்ம தான் 4G போட்டு செக் பண்ணுவோம். அதனால நம்மள்ட்ட வந்த உடனே நம்ம செக்கிங் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் வச்சுக்கோங்க. 2 ஸ்டெப் செக்கிங் வச்சுக்கோங்க. ஜியோ சிம்ல பிரச்சனை வரவே மாட்டாங்க. இதே 2 ஸ்டெப் செக்கிங் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ள நம்ம செக்கிங் மெத்தட் இருக்குயா, இது. ரெண்டாவது நெட்வொர்க் ஐசி, அதாவது சிம் மாத்தி பார்க்கணும். அப்பதான் கண்டுபிடிப்பீங்க 2G இருக்கா 4G இருக்கா. நீங்க ஜியோவே போட்டுட்டு 4G IC 2G செக் பண்ண முடியாதுல. ஆமா, ஸ்டேட் மாற சிம் மாறிட்டே இருக்கும். வேற என்ன கிடையாதுல. கேரளால சிம் தான் இருக்கும். ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் நெட்வொர்க் ஒண்ணா இருக்கு சார். சிம்மோட உங்களோட இது வேணா ஏதோ மாறலாம். இந்த ஊருக்கு தகுந்த மாதிரி. என்னது சிம் பேர் மாறுமா? சிம் பேர் இல்ல அதெல்லாம் மாறாது. வோடாஃபோன் அதுதான் அப்படி. இந்தியா ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. பிராண்ட் ஒரு சில இடத்துல மாறும். பிராண்ட் மட்டும் மாறும். மாறும். ஒரு கேரளா போட்டு ஏர்டெல் சிம் டவர் எடுக்க மாட்டேங்குது. பிராண்ட் அது இருக்கு. மேங்களூர்ல இருந்து கோழிக்கோடு போயிட்டு இருந்தேன். ஏரியா நெட்வொர்க் இல்லாம போகலாம். ஹில்ஸ் எப்படி இருக்கு? நான் லாஸ்ட் டைம் அந்த கேரளா குளிக்க போகும்போது நெட்வொர்க் இல்லை. இந்த பாலடியா பாருங்க, இம்பார்ட்டன்ட் எஸ்எம்எஸ் காமிக்குது, ஹெல்த் வந்து காமிக்கல, மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு காமிக்குது. இது வந்து பழைய பேட்ரி. இது வந்து ஃபோனோட வந்த பழைய பேட்ரி. நம்ம உள்ளே போட்டிருக்கிறது வந்து நியூ பேட்ரி. சரியா? இப்போ இந்த ஸ்டிப்பு பிஎம்எஸ் இருக்கு இல்லையா, பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவோம். இந்த ஸ்டிப்பை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி அதில் சால்டிங் பண்ணால் தான் ரெடி ஆகும். அந்த ஸ்டிப்பை வெளியே எடுத்துகிட்டு இந்த ஸ்டிப்பை கட் பண்ணி ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம அதில் ஒரு நல்ல பேட்டரி தான் போட்டிருக்கோம். பேட்டரி போட்டும் ஏன் இம்பார்ட்டன்ட் எஸ்எம்எஸ் காமிக்குது, ஏன் ஹெல்த்து காமிக்கலை? அப்போ இதை கட் பண்ணி போட்டதும் ஹெல்த்து எப்படி காமிக்குது, இந்த இம்பார்ட்டன்ட் எஸ்எம்எஸ் எப்படி போகுதுங்கிறது லாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? பழைய பேட்டரியில் உள்ள ஸ்டிப்பு இதை கட் பண்ணி புதுசில் உள்ள ஸ்டிப்பை தூக்கி பழசில் கட் பண்ணி இதில் சால்வ் பண்ணிவிட்டு செக் பண்ணுவோம். இது கஸ்டமரோட ஓல்டு பேட்டரி, இது நியூ பேட்டரியோட ஸ்டிப்பு. இந்த ஸ்டிப்பை கட் பண்ணி பழைய பேட்டரியில் உள்ள ஸ்டிப்பை கட் பண்ணி நம்ம நியூ பேட்டரியில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பேட்டரியில் போய் செக் பண்ணிங்கன்னா பழைய பேட்டரியில் என்ன ஹெல்த் இருந்ததோ அதான் ஷோ ஆகும். இம்பார்ட்டன்ட் எஸ்எம்எஸ் போயிடுச்சு. பழைய பேட்டரியில் இருந்த ஹெல்த்து தான் காமிக்குது. இப்போ இது வந்து ஆனால் நியூ பேட்டரியில் வந்து ஹெல்த்து 100 இருக்கும், சைக்கிள் கவுண்ட் 0 இருக்கும். இதை நம்ம ரீசெட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு டூல் யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஜேசியோட வெர்ஷன் 1AC இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்.
ஐஃபோன் XR பேட்ரி. இதில் ஐஃபோன் 8 to 11 Pro Max வரைக்கும் ஒரே கனெக்டர் தான் வரும். ஃபஸ்ட் நம்ம ஆக்டிவேட் கொடுத்துக்கலாம். ஹெல்த் 100, ஹெல்த் 100 மோடிஃபை ஆயிடுச்சு. அடுத்து சைக்கிள் கவுண்ட் 0. சைக்கிள் கவுண்ட் வந்து கிளியர் கொடுத்தா சைக்கிள் கவுண்ட் 0 மாறிடும். ஓகேவா? சைக்கிள் கவுண்ட் 0, ஹெல்த் வந்து 100 ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேட்டரி எடுத்து போட்டு ஃபோனில் செக் பண்ணுவோம் எவ்வளோ ஹெல்த்து காமிக்குது அப்படின்னு. எண்ணியாச்சு ஐயா. 5 நிமிஷம் ஒரு ஜிப்பருக்கு 5 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. என்னென்ன ஐசி எடுத்து போயிட்டு இருக்கா இல்லையா? ஐசி அதோட இஎம்எம் ஹோட்டல் கல்விட்டு ஹோட்டல் ரீடிங் வேணும். இப்போ நமக்கு பேட்டரி ஹெல்த்து 100 வரணும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் எஸ்எம்எஸ் போயிடுச்சு. இம்பார்ட்டன்ட் எஸ்எம்எஸ் இல்லை, ஹெல்த் வந்து 100 வரணும். 100 வந்துருச்சுன்னா ஓகே. அப்படி ஒரு வேளை வரலன்னா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஹெல்த் 100 வந்துருச்சு. பிளாக் பேஜ் ஃபுல்லாக பார்த்துக்கிங்களா? இது நான் உங்கள் பக்கம் ரொம்ப நீங்கள் கல்விங்க.